அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மற்றும் நம்மளுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கார்னியா ப்ளஸ் 514 3 மணி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1484. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நண்பர்களே, கோச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1484 சரிங்களா. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 8-4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு தினசரி நம்ம வெற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதை விட்டுருங்களேன், மெயினான விஷயத்துக்கு வருவோமே. இன்றைக்கி ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்ததில் 3, 6, 9, 7 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1484. சரி, நம்ம எங்கே வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 3 போர்டு வெற்றி கொடுத்துருக்கோம். 4, 8, 4 ஏபிசி 4, 8, 4 நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம். எங்கேங்கிறதுக்கு கேட்குறீங்களா? இந்த சொல்கிறேன். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1484 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு 1484. நம்ம இங்கே கொடுத்ததில் எங்கே நம்ம வெற்றியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். 484 நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 483 இருந்தாலும் இங்கே பாருங்கள் 4, 8, 4 484 கரெக்டாக இருக்குங்களா. 4, 8, 4 நான் 483 இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் 484 நம்ம கெஸ்ஸிங்கில் வெற்றி. 3 போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, சி போர்டில் 4 484 ஒரு அருமையான வெற்றியை கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் 0, 4, 6, 9 அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன். ஆனால் 0க்கு 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 0 + 1 அப்படிங்கிற மாதிரி 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம ஏபிசி முழு வெற்றி கொடுத்துருக்கோம். முழு வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் தினசரி ஒன்று. இது வெற்றியாளர்களின் கோட்டை, அதில் எந்த வித மாற்றமே இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம கொடுத்த போர்டு நம்பர்ஸ் போர்டில் உட்காருதா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதுதான் விஷயம். கெஸ்ஸிங் நம்பர் எடுத்துருக்கிறது போர்டில் எந்த அளவுக்கு டெய்லி உட்காருது அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக கணிப்பில் எடுக்கக்கூடிய விஷயமே இதுதான் சரிங்களா. நிறைய கணிப்புகள், நிறைய விதமான கால்குலேஷன், நிறைய விதமான கன்ஃபியூஷன், அதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம கொடுத்தது நாளைக்கு அந்த போர்டில் உட்காந்துச்சா, அதுதான் ப்ரூஃப் சரிங்களா. அதுக்குரிய ப்ரூஃப் தான் 484 இன்றைக்கி முழு வெற்றி கொடுத்தேன். நேற்று அப்படி தான். அதே மாதிரி தினசரி வெற்றிக்கு என்னால் முடிஞ்ச கெஸ்ஸிங் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் உங்களோட முழு ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் காமிக்கிறேன். நம்ம இதில் எதுலையுமே இல்லை. 484 முழு வெற்றி அப்படியே 3 போர்டு உட்காந்துச்சு. நான் நேற்று சொன்னேன் போர்டில் கொஞ்சம் நான் நேற்று கெஸ்ஸிங்கில் கொடுத்தேன் 483 கொடுத்த நண்பர்களே. இங்கே பாருங்கள் ஏபிசியில். ஆனால் இன்றைக்கி பாஸ் ஆனது 484. அதே மாதிரி தான் நேற்றும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள், வெற்றிக்கான வாய்ப்புகள் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு நிர்மல் என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி 484 முழு வெற்றி நம்ம கொடுத்துட்டோம். நம்ம சேனல் மூலியமாக வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு அருமையான வெற்றிக்கான நண்பர் என்ன நம்பர் பா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அதையும் கொடுத்துருவோம். நிர்மல் 372 நாளைக்கு 22ஆம் தேதிக்குரிய கெஸ்ஸிங் ஏ போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர் இருக்குது, என்னென்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது, எது ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 9, 7 உங்கள் கணிப்பில் இருக்கா? ஏனால் இன்றைக்கி 1484 இந்த 4, அதாவது ஏ போர்டில் 4, சி போர்டில் 4, இந்த 4 நம்பருக்கு நான் எடுத்துருக்கிறது 10 செட்டு எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னடா போட்டு இருக்கிற அப்படிங்கிறீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சரி, இந்த 4க்கு நான் 2, 9, 7 அப்படிங்கிறது இந்த போர்டில் கொடுத்துருக்கேன், ஏ போர்டு. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் 8. 8க்கு நான் திரும்பி அதே தான் 2, 1, 6 உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் 4
கணிப்புப்படி இந்த நாளுக்கு வந்து நான் 10 செட்டு எடுத்திருக்கேன் சொல்லப்போனால். ஆனால் அதை அப்படியே உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் ஏ போர்டும் சரி, சி போர்டும் சரி, சி போர்டில் கொடுக்குறது ஏ போர்டாகவும், ஏ போர்டில் கொடுக்குறது சி போர்டாகவும் கூட நீங்கள் மாற்றி நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னால் இன்றைக்கி டபுள் டிஜிட்டல் ரிசல்ட் வந்திருக்கு ஏசி, அதனால் அப்படி கணிப்பு வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 4 வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 4க்கு 7, 4க்கு 0 உங்களோட கணிப்பில் இருக்கா. ஏ போர்டு 2 9 7, பி போர்டு 2 1 6, சி போர்டு 4 7 0. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகள் 8க்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது நண்பர்களே. அது உங்களோட கணிப்புகளில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 5 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 1. ஆல் போர்டு 8 5 2 1. ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு வாய்ப்பு இருக்குது, 1க்கு வாய்ப்பு இருக்குது, 2. ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் 7 1 2 சரிங்களா. ஆல் போர்டு 8 5 2 1. இன்றைக்கி ரிசல்ட்டில் இந்த 4க்கு நான் எடுத்திருக்க நம்பர் 10 செட்டு எடுத்திருக்கேன். ஆனால் எப்படிப்பா அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதுக்கு தான் வந்து நான் ஏபிஏசிபிசியில் இங்கே கொடுத்துட்றேன், உங்களுக்கு கணிச்சே கொடுத்துட்றேன் நண்பர்களே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் 22 91 76 83 55 10 11 86 56 90. நான் ஒரு போர்டுக்கு எடுத்துருக்க நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 2 9 7 8 5 1. நான் ஏ போர்டுக்கு எடுத்துருக்க நம்பர் 6 நம்பர், அதே மாதிரி சி போர்டுக்கு இருக்கிற நம்பரும் 6 நம்பர் இங்கே கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் பாக்ஸ் எடுக்கும்போது குழப்பிக்கவே வேணாம், இந்த சி போர்டில் கொடுத்த நம்பரை அப்படியே ஏ போர்டாகவும் ஏபியை அப்படி கணிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி டபுள் டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு, மறக்காமல் அதை உங்களோட கணிப்புள்ள வச்சுக்கோங்க சரிங்களா. ஏசியை பொறுத்த வரைக்கும் 24 97 70 88 51 15 சரிங்களா. உங்களுக்கு சி போர்டும் கரெக்டாக உங்களுக்கு 6 செட்டு கொடுத்துருக்கேன். பி போர்டில் 6 செட்டு, ஏபி ஒரு போர்டுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் 4க்கு வந்து நான் 10 செட்டு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து ஏ போர்டில் 5 நம்பர், பி போர்டில் 5 நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்கு 6 நம்பரை கொடுத்துருக்கேன், குழப்பிக்க வேணாம். சி போர்டில் உங்களுக்கு 6 நம்பர், ஏ போர்டில் 6 நம்பர், 4க்கு மொத்தம் 12 செட்டு எடுத்திருக்கேன். அதனால் எங்கேயுமே மிஸ் ஆகாது. போர்டு கண்டிப்பாக உட்காரும், போர்டு கண்டிப்பாக உட்காரும், அதுதான் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 484, ஏ போர்டில் 4, சி போர்டில் 4. அதனால் அந்த 4க்கு 12 செட்டு எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்குள்ளே அப்படியே மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கணிப்பில் உங்களோட செட்டில் உங்களோட கணிப்புகளில் எந்தெந்த மாதிரிலாம் இந்த நம்பர்கள் வருது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக போட்டு ப்ளே பண்ணுங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கு முன்னாடி இந்த இதில் ஒரு 4 செட்டு உங்களுக்கே கணிச்சு காமிக்கிற நம்பர்களே, ஜஸ்ட்டு உங்களோட கணிப்புகளில் இருக்கட்டும். 20 88 கொடுத்தாச்சு, 81 11 10 சரிங்களா. சரி, பிசி வந்து 24 17 60 38 51 01 04 27 68 18. பிசியில் உங்களோட கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரி, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நானே உங்களுக்கு கணிச்சே சொல்லிடுறேன். நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் 717 உங்களோட கெஸிங்கில் இருக்குன்னு பாருங்கள். 717, அதே மாதிரி 838 514 558 101 100 764 268
831 சரிங்களா. இது நான் பாக்ஸில் போடலை, இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து கணிச்சு பாருங்கள். பாக்ஸில் போடலை இருந்தாலும் நீங்கள் இதுபடி டைரெக்டாக ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை நான் பாக்ஸில் போட்டு தான் பார்ப்பேன்னா நீங்கள் தாராளமாக போட்டு ப்ளே பண்ணலாம் நம்பரில் சரிங்களா. நான் பி போர்டில் எடுத்துக்கிற நம்பரும் அதே மாதிரி தான் 2 1 6 3 5 0. அப்போ ஒரு போர்டுக்கு 6 நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் சி போர்டில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் 4 7 0 8 1. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் 4 சி போர்ட்லேயும் 4. அப்போ இந்த 4க்கு 2 9 7 8 5 1 இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா இந்த 4 7 0 8 1 அதை ஏ போர்ட்லையும் இதை சி போர்ட்லையும் மாற்றி போட்டாலும் உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக வரும். அதனால் அது மட்டும் மறக்காமல் உங்கள் கணிப்பில் வச்சுங்க. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 1க்கு நான் எடுத்துருக்காது 5 6 8 4 3 உங்களோட கணிப்பில் இருக்குன்னு ரிசல்ட்டின் அடிப்படையில் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். எந்த வித மாற்றமும் எங்கேயும் மாற்றம் இல்லை. வெற்றியாளர்களின் கண்டிப்பான கோட்டை இதுதான். வெற்றி கண்டிப்பாக உண்டு. 59 61 68 54 87 67 45 30 35 34 இப்படி கூட வரலாம். நான் பாக்ஸில் போடல, ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் நண்பர்களே. 4 டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 14 84க்கு 14 84. இந்த 1க்கு நான் எடுத்துருக்க நம்பர் 5 6 8 4 3. அவ்வளோதான் நண்பர்களே, சுருக்கமாக கொடுத்துருக்கேன். ஏபி ஏசிபிசி ஏபிசி 4 டிஜிட் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நாளைக்கும் நம்மளோட தினசரி வெற்றி கண்டிப்பாக தொடரும். நீங்கள் மறக்காமல் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நான் கொடுத்துருக்க மாதிரி எப்படியே நீங்கள் இறக்கி நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி, வெற்றி கண்டிப்பாக இருக்குது. அதனால் இருந்தாலும் உங்களோட டவுட்டுக்கு நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான் நம்பல சரிங்களா. ஆள் போட பொறுத்த வரைக்கும் 8 5 2 7. ஸ்ட்ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 1 2 சரிங்களா. இங்கே கொடுத்துருக்கேன், இதே தான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். அதாவது நம்பர் ஏசிபிசிலையும் கொடுத்துருக்கேன். எடுத்த நம்பர் எல்லாமே இங்கே நம்ம டீட்டெயிலாக கணக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான வெற்றி, தினசரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்னது போல் கண்டிப்பாக வெற்றி இருக்குது நண்பர்களே. அதுக்குரிய ப்ரூஃபை நம்மளே காமிச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் வெற்றிகள் கணிக்கப்படுகிறது, வேறு எதுவுமே இல்லை. கணக்கு, கூட்டல், பெருக்கல், வகுத்தல் எதுவுமே வேணாம் சரிங்களா. பவர் நம்பர், சூப்பர் பவர், டிரான்ஸ்ஃபார்மர் நம்பர்லாம் எதுவுமே வேணாம். எந்த கணிப்புகளுக்கும் இங்கே இடம் இல்லை. நம்மளோட சேனலில் ரிசல்ட்டின் அடிப்படையில் தினசரி வெற்றி அதுக்குரிய ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம். டெய்லியும் தினசரி 4 போர்டு உட்காருது, இல்லை 3 போர்டு கன்ஃபார்மாக உட்காருது. ஆல் போர்டு விட்டுருங்களேன், ஆல் போர்டு டீல்லே வேணாம். ஏபிசியில் உட்காருதா அதுதான் விஷயம். ஏபிசியில் உட்காரலையா 4 டிஜிட் டேரெக்டாக வின்னிங் அடிக்கிறோமா அதுதான் விஷயம். கணிப்புகளில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அதனால் அது உங்களோட கணிப்பில் உங்களோட ஞாபகத்தில் இருக்கட்டும். டெய்லியும் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் போர்டில் எப்படி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் உட்காருறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கணிப்பு. அந்த கணிப்பில் 2 போர்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது போர்டு மிஸ் ஆகிடுச்சுங்கலாம். ஆனால் தினசரி வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் அந்த விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ நம்ம உழைப்புக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். நிர்மல் 372 அருமையான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு முழு வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றியாளர்களின் கோட்டை நம்மளோட சேனல் தான். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நாளைக்கு வெற்றி மிஸ்ஸே ஆகாதுன்பா. ட்ரை பண்ணி மோதி வேணால் பார்ப்போம் சரிங்களா. அருமையான வெற்றியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் 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 வணக்கம்.